வணக்கம். இன்னைக்கு நாம மாவீரன் அழகுமுத்துக்கோன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ம். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரா முதல்ல குரல் கொடுத்தவங்கள ஒருத்தர்னு சொல்றாங்க இல்லையா? அவரை பத்தி கிடைச்ச சில குறிப்புகளை வச்சு கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா. அவரோட வாழ்க்கை, தியாகம், அந்த ஆரம்ப காலத்துல அவரோட எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு, அத புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரியா சொன்னீங்க. இது 18ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி. தமிழ்நாட்டுல அரசியல் சூழல் கொஞ்சம் ஒரு மாதிரி நிலையற்றதா இருந்த நேரம். அப்போதான் அந்த கிழக்கிந்திய கம்பெனி வராங்களா? ஆமா. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது கும்பினின்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட அதிகாரத்த, அப்புறம் முக்கியமா வரி வசூலிக்கிற உரிமையை இங்க கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருந்த காலம். சரி. நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கிய ஆதாரம் மாவீரன் அழகுமுத்துக்கோன் முதல் விடுதலை போருங்கிற நூல்ல இருந்து சில பகுதிகள். ஓகே. அப்போ அவரோட பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த குறிப்பு படி அழகுமுத்துக்கோன் 1728ல திருநெல்வேலி பக்கம் கட்டாளங்குளத்துல பிறந்திருக்காரு. ம். அப்பா பேரும் அழகுமுத்துக்கோன். இது ஒரு பரம்பரை பேரா இருக்குமோ? அம்மா பேரு அழகுமுத்தம்மாள். ஆமாம். பெரும்பாலும் இது பரம்பரை பேரா இருக்கலாம். அவர் ஆரம்பத்துல எட்டயபுரம் பாளையத்துல, அதாவது ஒரு சின்ன பகுதியை நிர்வகிக்கிற அமைப்பு, அங்க படைத்தளபதியா இருந்ததா தகவல் இருக்கு. சரி. அப்புறம் 1750ல அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட 22வது வயசுல கட்டாளங்குளம் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ஓ, 22 வயசுலயா? அப்போதான் இந்த ஆங்கிலேயர்களோட பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாம். ஆங்கிலேய தளபதி பேர் என்ன சொன்னீங்க? அலெக்சாண்டர் கிரேன், அப்புறம் மருதநாயகம். ஆமா, கான் சாஹிப்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர்தான். சரி, கான் சாஹிப். இவங்க வரி வசூலிக்க வந்தப்போ இவர் எதிர்த்திருக்காரு. ஆமா, கடுமையா எதிர்த்திருக்காரு. அந்த எதிர்ப்புக்கு ஒரு பின்னணியும் இருக்கு. அப்போ ஆற்காடு நவாப் முகலாய பேரரசுல இருந்து கொஞ்சம் தனியா இயங்க ஆரம்பிச்சிட்டாரு. ம். அப்போ முகலாயர்களே சரியா இல்லாதப்போ இந்த நவாப்புக்கு நாம ஏன் வரி காட்டணும்னு சில இந்து மன்னர்கள் கேள்வி கேட்ட காலம் அது. ஓ, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த சூழல்ல தான் அழகுமுத்துக்கோன், நீங்க வியாபாரம் செய்ய வந்த கும்பினி, உங்களுக்கு வரி கேட்க என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டு கான் சாஹிப்புக்கு ஒரு கடிதமே எழுதுனதா இந்த ஆதாரம் சொல்லுது. கடிதமே எழுதினாரா? நேரடியாவா? அது அந்த காலத்துல ரொம்ப தைரியமான செயல் இல்லையா? நிச்சயமா, அது பெரிய துணிச்சல் தான். அந்த கடிதம் கான் சாஹிப்ப பயங்கரமா கோவப்படுத்தி இருக்கு. அப்புறம் அவரு பீரங்கி படையோட எட்டயபுரத்தை தாக்கினதா நமக்கு தகவல் சொல்லுது. பெத்தநாயக்கனூர் கோட்டைன்னு ஒரு இடம், அங்க நடந்த சண்டையில அழகுமுத்துக்கோனோட வலது கால்ல குண்டுக்கு பாஞ்சிருச்சு. அடேங்கப்பா, போர் நடந்திருக்கா? அந்த போரோட முடிவு என்னாச்சு? அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போர் நடந்திருக்கு. 3 மணி நேரமா? ஆமா. கடைசியில அழகுமுத்துக்கோன் அவரோட 6 முக்கிய தளபதிகள், அப்புறம் ஒரு 248 வீரர்கள் எல்லாரையும் கைது பண்ணி இரும்பு சங்கிலியால கட்டி நடுக்காட்டூர்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நடுக்காட்டூர்? அங்கதான் இந்த சோகமான நிகழ்வு நடந்ததா சொல்றாங்க. ஆமா, அங்கதான் அவங்கள பீரங்கியோட வாய்க்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. கும்பினி பட சொல்லிருக்கு, மன்னிப்பு கேளுங்க, இல்ல வரி கட்டுங்க, உயிர் மிஞ்சோம் அப்படின்னு. ஆனா அழகுமுத்துக்கோன் கொஞ்சம் கூட அசரல. தாய்நாட்டு மானத்துக்காக சாகிறதுக்கு கூட நாங்க தயார் அப்படின்னு கர்ஜிச்சதோட இல்லாம யாரையும் காட்டி கொடுக்கவும் மறுத்துட்டாருன்னு இந்த ஆதாரம் பதிவு செய்யுது. என்ன ஒரு வீரம்! அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப கொடூரம். கோபமான கும்பினி பட முதல்ல அந்த 248 வீரர்களோட தோள்களை வெட்டினதாகவும், ஐயையோ! அப்புறம் அழகுமுத்துக்கோனையும் அவரோட 6 தளபதிகளையும் பீரங்கியாலேயே சுட்டு சிதறடிச்சதாகவும் இந்த ஆவணம் சொல்லுது. இது நடந்தது கிபி 1759ன்னு குறிப்புகள் சொல்லுது. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். 1759 சிப்பாய் கலகத்துக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி. ஆமா, 100 வருஷத்துக்கு முன்னாடினே சொல்லலாம். இந்த நிகழ்வை வெள்ளையரை எடுத்த முதல் விடுதலை போர்னே இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, அப்படிதான் அடையாளப்படுத்துது. அவருடைய உடல், சிதறின உடல், சோழாபுரம் கண்மாய் கரையில எரிச்சு அங்க ஒரு நடுகள் நட்டதாகவும் இன்னைக்கும் கட்டாளங்குளம் மக்கள் போய் அஞ்சலி செலுத்துறதாகவும் இதுல குறிப்பு இருக்கு. அவருக்கு இப்போ அரசு அங்கீகாரமும் இருக்கு. தமிழ்நாடு அரசு மணிமண்டபம் கட்டியிருக்கு. வருஷா வருஷம் அரசு விழாவும் நடக்குது. ஓ, அப்படியா? ஆமா, மத்திய அரசும் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவிச்சிருக்கு. இந்தியாவோட விடுதலைக்காக முதல் உயிரை கொடுத்தவர்னு வரலாற்றிலேயே ஒரு நிலைநிறுத்துறதா இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இவ்ளோ பெரிய தியாகம், இவ்ளோ வீரம். ஆனா இந்த ஆதாரத்தோட கடைசியில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இல்லையா? மருதுபாண்டியர், கட்டபொம்மன், பூலித்தேவன் இவங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அழகுமுத்துக்கோனுக்கும் அவரோட சேர்ந்து கொல்லப்பட்ட அந்த ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கலையோன்னு ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் அதுல தெரியுது.
ஆமா, அது அந்த குறிப்பிட்ட ஆதாரத்தோட ஒரு பார்வை. அத நாம கவனிக்கணும். வரலாற்று நினைவுகள் எப்படி கட்டமைக்கப்படுது, யாருக்கு அங்கீகாரம் போகுதுங்கிறத பத்தின ஒரு பார்வையே அது முன்வைக்குது. அந்த நோக்கத்தோட அத பாக்குறது முக்கியம். சரி, அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? இந்த தகவல் படி பார்க்கும்போது அழகுமுத்துக்கோனோட கதை நம்ம பரவலா பேசுற 1857 சிப்பாய் கழகத்துக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஆமா. காலனி ஆட்சிக்கு எதிரா ஒரு வலுவான ஆயுதமேந்தின எதிர்ப்பு இருந்ததை காட்டுது. இது உண்மையிலே அசாதாரணமான வீரம், தியாகம் நிறைஞ்ச கதை. மிக சரியா சொன்னீங்க. இது மாதிரி வட்டார வரலாறுகள் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அப்போதான் நமக்கு விடுதலை போராட்டத்தோட முழு சித்திரம் கிடைக்கும். 1759ல நடந்த இந்த எதிர்ப்பு பிற்கால போராட்டங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட வாதமா தெரியுது. அப்போ இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. அழகுமுத்துக்கோன் மாதிரி நாம அதிகம் பேசாத வீரர்களோட கதைகளை தெரிஞ்சுக்கிறது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை பத்தின உங்க புரிதலை எப்படி மாத்துது அல்லது இன்னும் ஆழமாக்குதா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வுல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.